ஜாப்ஸ் தகவல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க கிட்டேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்காக இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வேக்கன்சிஸ் எப்படி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏஏஐ அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு மினி ரத்னா கேட்டகரி 1ல வரும். ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஏஏஐ ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் பேசிஸ் தான். அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே www.aai.aero அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். வேறு எந்த மோட்லேயும் இவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எவ்வளோ போஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 309 போஸ்ட் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு ஏற்றாப்புல இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பிடபிள்யூபிடிக்கும் வந்து வேக்கன்சிஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து மேபி இன்க்ரீஸ் ஒரு டிக்ரீஸும் ஆகலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் ஏஏஐ. அன்னைக்கு அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சு இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணும்போது அன்னைக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கோ அதுக்கேற்றாப்புல இன்க்ரீஸும் டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களாம் என்ன மாதிரியான ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரி 3 இயர்ஸ் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இதில் 3 இயர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா இன்ஜினியரிங் எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து அதில் ஒரு சப்ஜெக்டாக இருந்திருக்கணும். அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிறதுன்னு இல்லை, இன் ஜென்ரலாகவே பிஇயில் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் படிப்போம். அண்ட் இங்கிலீஷோட லெவல் வந்து அட்லீஸ்ட் ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன்லையாச்சும் இருக்கணும், மினிமம் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் 10th அண்ட் 12th வந்து நீங்கள் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக தேர்ந்தெடுத்து அதில் வந்து பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் டிகிரி வந்து ஒரு நல்ல ரெகக்னைஸ்டு டீம் யூனிவர்சிட்டியில் அந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனில் இருக்கணும். தட் இஸ் ஐஐடி, ஐஐஎம், எக்ஸ்எல்ஆர்ஐ, டிஐஎஸ்எஸ் இந்த மாதிரியான கவர்மெண்ட்டால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட, அப்படி இல்லைனா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ். அதாவது இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஏஜ் வந்து 27 இருக்கணும் மேக்ஸிமம். அண்ட் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 5 இயர்ஸ் ஃபார் எஸ்சிஎஸ்டிக்கும், ஓபிசி நான் கிரீமி லேயர்ஸ்க்கு வந்து 3 இயர்ஸ்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்கேஸ் பிடபிள்யூபிடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் அப்படின்னா உங்களோட செகண்டரி எக்ஸாம் சர்டிஃபிகேஷனில் என்ன ரெக்கார்டாக இருக்கோ அதை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. வேறு எந்த டேட் ஆஃப் என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் இதோட லாஸ்ட் டேட் வந்து மே மந்த் 24 அன்னைக்கு முடியுது. அண்ட் இதோட கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டோட டேட் வந்து அப்புறமா இன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கம்மிங் பேக் டு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பே ஸ்கேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் குரூப் பி E111ன்றதுனால ₹40,000. இதில் வந்து என்ன மாதிரியான ரெமுனரேஷன்லாம் ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பே, டியர்னஸ் அலவன்ஸ், பர்க்ஸ், அப்புறம் ஹெச்ஆர்ஏ இதெல்லாமே உண்டு. ஸோ டோட்டலாக ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவோட சிடிசி பார்த்தீங்கன்னா 13 lakhs per annum. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு டிகிரி படிச்சுட்ருக்கீங்க, ஃபைனல் செமஸ்டரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கையில் கிடச்சிருக்கணும். அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓபிசி இன்கேஸ் நான் க்ரீமி கேட்டகரியில் நீங்கள் வரதா இருந்தால் நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுருந்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட், எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக வச்சுக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் என்ஷூர் தட் அது லேட்டஸ்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ ஓபிசிலாம் பார்த்தீங்கன்னா வருஷம் அவங்க வந்து அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்க்கு எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான். ஸோ இதுக்கான சிலபஸும் வந்து இவங்களோட வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க.
ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன், வாய்ஸ் டெஸ்ட், சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் டெஸ்ட், சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட், ஃபிசிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இப்படின்னு வந்து அந்த போஸ்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்றாப்புலையான நெக்ஸ்ட் லெவல் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கிளியராக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்கேஸ் எதனா மிஸ்கண்டக்ட் நடந்துச்சுன்னா என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் வந்து எடுப்பாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன அந்த வெப்சைட்குள்ளார போயிட்டு கெரியர் அப்படின்ற டேப்பில் போய் செக் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கணும். அண்ட் மேக் ஷுர் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்டாக சப்மிட் ஆகிடுச்சான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 3 months ஓல்டருக்கு மேலே இருக்க வேண்டாம். ஸோ ரீசன்ட் ஃபோட்டோவாக பார்த்து எடுத்துக்கோங்க. அண்ட் என்ன மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்கணும், சிக்னேச்சர் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கிளியராக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் மெயின் இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ வந்து 1000 rupees வந்து பே பண்ணணும். ஆன்லைன் மோடில் தான், வேறு எந்த மோட்லேயும் சல்லானோ செக்கோ எதுலேயும் வந்து இது பண்ண மாட்டாங்க. அண்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் அப்ரெண்டிஸ் வந்து யாராச்சும் அந்த ஏஏஐயில் பண்ணியிருந்தாங்கனாலோ இல்லை ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கனாலோ அவங்களுக்குலாம் அந்த ஃபீஸ் கிடையாது. ஸோ இங்கே ஒரு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதுறதுக்கு எந்த ஒரு டிஏடிஏவும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்போதைக்கு கம்பெனி நார்ம்ஸ் படி என்ன கொடுக்கணுமோ அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து பைலிங்குவலில் இருக்கும், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் வேக்கன்சி. இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இது உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதுறதுக்கு எந்த ஒரு டிஏடிஏவும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்போதைக்கு கம்பெனி நார்ம்ஸ் படி என்ன கொடுக்கணுமோ அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து பைலிங்குவலில் இருக்கும், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் வேக்கன்சி. இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இது உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.